சிதம்பரம் விலாகோட கண்டினியூட்டி விலாக் தான் இது. நாங்கள் அடுத்த போன பிளேஸ் பார்த்திங்கன்னா பிச்சவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு. இது வந்து சிதம்பரத்துலேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. நாங்களும் இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து சூப்பராக இருக்கும். இது வேர்ல்ட்ஸ்லேயே வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஊருக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து பஞ்சாயத்து போர்டுக்கு வந்து டோல் கேட் வந்து பே பண்ணணும். அது வந்து பைக் வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, காருக்கு வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ரோடுக்கு 2 சைடுமே வந்து ஃபுல்லாக செடி, வயல் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக போயிட்டுருந்தோம். அதே மாதிரி போகிற வழி ஃபுல்லாகவே ரோட்டில் வந்து குட்டி குட்டியாக மீன், எறா இது வந்து வெயிலுக்கு வந்து காஞ்சி வச்சுருந்தாங்க. கார் பார்க்கிங்கில் போட்டுட்டு நாங்கள் டிக்கெட் எடுக்க போயிட்டோம். இங்கே வந்து ரோபோட்டு, ஸ்பீட் போட்டு ரெண்டுமே இருக்குது. ரோபோட் பார்த்திங்கன்னா 6 பர்சன்ஸ் அலௌடு. அதுக்கு வந்து 700 சார்ஜ் பண்ணுறாங்க. மினிமம் 40 மினிட்ஸ் to 1 hour போகலாம். அதே மாதிரி ஸ்பீட் போட் பார்த்திங்கன்னா 2000 ருபீஸு 8 பேர் போகலாம். ஸோ இதுதான் வந்து ரோபோட்டு. அதே மாதிரி ஸ்பீட் போட்டு வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் பீப்புள் வந்து ரோபோட்டில் போகிறது நாங்கள் பார்த்தோம். ஆனால் நாங்கள் எடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட் தான். நீங்கள் வேணும்னா ஸ்பீட் போட் வந்து நீங்கள் தனியாகவும் எடுக்கலாம், இல்லைனா ஷேர் பண்ணி கூட எடுக்கலாம். நாங்கள் வந்து இன்னொரு ஃபேமிலி கூட ஜாயின் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு 2000 பே பண்ணோம். எங்களுக்கு வந்து ஷேரிங்கில் ஒரு 1000 ருபீஸ் வந்துச்சு. இவங்க கூட தான் நாங்கள் வந்து ஷேரிங்கில் போனோம். எங்கள் ஃபேமிலியில் லக்ஷித்து, அதே மாதிரி இன்னொரு ஃபேமிலியில் வந்து ஒரு குட்டி பையன் இருந்தான். 2 பேருமே செம்ம என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. சுற்றி வந்து ஃபுல்லாக தண்ணி, அதுக்கப்புறம் வந்து செடி இந்த பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோம் எல்லாருமே. போட்டிங் ஃபுல்லாகவே வந்து அரௌண்ட் 2 கிலோமீட்டர்ஸு. போயிட்டு வரதுக்கு வந்து 40 மினிட்ஸ்லேருந்து 1 hour ஆகும்னு சொன்னாங்க. நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஒரு 100 ருபீஸ் 200 ருபீஸ் பர்சன் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 பிளேஸஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இன்னொரு ஃபேமிலி வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்துவிட்டோம், அதனால் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னதுனால நாங்களும் ட்ராப் ஆகிட்டோம். இதே வந்து எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா என்ஜாய் பண்ணோம்.
புன்னை மரம் சொல்றாரு. புன்னை மரம். புன்னை. நீங்கள் வண்டி ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா சென்னையிலேருந்து சிதம்பரம் ஒரு நல்ல ஒரு பிளேஸை பார்க்குறதுக்கு சிதம்பரம் கோயில் முடிச்சுட்டு நீங்கள் பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். சிதம்பரம்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்னால மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர்க்குள்ளே நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஸோ ஒரு ப்ளெசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும், ஒரு போட்டிங் போகிற மாதிரி இருக்கணும், அதே மாதிரி ஒரு க்ரீனரி வேணும்னா நீங்கள் பிச்சாவரம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? 84 ஆரம்பிச்சது. மோட்டர் போட்டு வந்தது 10 சுனாமிக்கு பிறகு 2004 பிறகு. ஓ, அதுக்கு முன்னாடி மோட்டர் போட்டு தெரியாது. எல்லாமே துடுப்பு போட்டு தான். அதுக்கு மோட்டர் துடுப்பு போட்டு தாங்க. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லக்ஷயா டைரிஸ்.